ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான இன்ஃபோசிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஒர்க் டைம் வந்து பார்த்தோன்னா 4:30 ஏஎம்லேருந்து 1:30 பிஎம் வரைக்கும் உங்களுக்கான ஒர்க் டைம் வந்து இருக்கும். ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோடிங் நாலேஜ் கூட உங்களுக்கு வந்து தேவையில்ல. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000லேருந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட உங்களுக்கான பாசிபிள் வந்து இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு இன்ஃபோசிஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாபோட ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 0 to 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. 0ங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்கள்கிட்ட 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக்கான எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதே மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், கோச்சிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்கணும். டீம் ஒர்க் வந்து நல்லா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர் ப்ரெஷரில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு எபிலிட்டியாக நீங்கள் வந்து இருக்கணும். குயிக் லேர்னராக இருக்கணும். ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க்குன்னு சொல்லி இங்கே வந்து பாருங்கள் ஆஸ்திரேலியன் ஷிஃப்ட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது காலையில் 4:30 ஏஎம்லேருந்து 1:30 பிஎம் வரைக்கும் உங்களுக்கான ஒர்க் ஹவர் வந்து இருக்கும். ஆஸ்திரேலியன் ஷிஃப்ட் படி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த டிகிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். அதாவது பிகாமோ, பிபிஎம்மோ, பிபிஏ, எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனு. ஆனால் நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னே கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரிலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். சர்வீஸ் லைனை பொறுத்த வரைக்கும் பிபிஓ சர்வீஸ் லைனில் தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் கிளிக் டு ப்ரொசீட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சைன்இன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் இதில் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து நியூ யூஸராக இருக்கிறீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா வந்து பாருங்கள் நியூ யூஸர் ரெஜிஸ்டர்னு சொல்லி இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து போகும். இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், உங்களோட மிடில் நேம், வந்து லாஸ்ட் நேம், இந்த மாதிரி இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கூட வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிளுமே வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிச்சதும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.